சென்னையில் அழகு நிலையம் மற்றும் ஸ்பா நடத்துபவரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய 2 பெண் காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை திருமலைவாயில் சிடிஎச் சாலையில் ஜெனிஃபர் என்பவர் உரிமம் பெற்று அழகு நிலையம் மற்றும் ஸ்பா நடத்தி வருகிறார். இந்த அழகு நிலையம் அனுமதியின்றி இயங்குவதாகவும் அங்கு சட்டவிரோத செயல்கள் நடப்பதாகவும் புகார் எழுந்ததை அடுத்து கடந்த ஜூன் 20ஆம் தேதி திருமலைவாயில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட போலீசார் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கடையை மூடுமாறு கூறி ஜெனிஃபரை காவல் நிலையம் வரவழைத்துள்ளனர். மறுநாள் ஜெனிஃபர் காவல் நிலையம் சென்றபோது ஸ்பாவை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் மாதம் 50,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கேட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த ஜூன் 30ஆம் தேதி ஜெனிஃபர் மீண்டும் காவல் நிலையம் சென்று பேரம் பேசியதில் மாதம் 20,000 ரூபாய் மாமூல் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் லஞ்சம் தர விரும்பாத ஜெனிஃபர் இதுகுறித்து திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் டிஎஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் ரசாயனம் தடவிய 20,000 ரூபாய் நோட்டுகளை ஜெனிஃபரிடம் கொடுத்து அனுப்பினர். திருமலைவாயில் காவல் நிலையத்தில் வைத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் அமுலிடம் ஜெனிஃபர் அந்த லஞ்ச பணத்தை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.